தேவையற்ற முடியை அகற்றி பொலிவான சருமத்தை பெற்றிட V-Care அட்வான்ஸ்டு லேசர் ஹேர் ரிமூவல். புக் யுவர் அப்பாயின்ட்மெண்ட் 7075627444. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. வெயிட் லாஸ் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் டயட்ல ரைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இருக்கு பாருங்க, பாலிஷ் பண்ணி நம்ம வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த ரைஸ் தான் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ கருப்பு கவுனி அரிசி சொல்லுவோம், மாப்பிள்ளை சம்பா அரிசி சொல்றோம். ஸோ இந்த மாதிரி அரிசி வகைகளை நம்ம எடுக்கும்போது கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். வாதம், பித்தம், கபம் இந்த 3 டைப் ஆஃப் பாடியை நம்மளாலே ரெகக்னைஸ் பண்ண முடியுமா? டயட்க்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம பாடியில இருந்தாலும் நம்ம பாடி டைப் தெரிஞ்சு நம்ம அந்த மூலிகை எடுக்கிறோம்னா ஈஸியா நமக்கு ரிசல்ட் இருக்கும். ஜிம்முக்கு தான் எல்லாரும் போகணுமா அப்படி கிடையாது. நம்ம வீட்லயே சிம்பிளா எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். யோகா பெஸ்ட். அதுவும் லேடிஸ்க்கு டயட் சார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாரும் போய் விழுந்துடுறாங்க. சிலர்லாம் இந்த கீட்டோ டயட் ஃபாலோ பண்றாங்க, வெயிட் லாஸ் கடகடன்னு ஆகுது. ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளுடைய நார்மல் டயட் எடுக்கும் போது எந்த வேகத்துல வெயிட் லாஸ் வச்சோ அதே மாதிரி வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சு. மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குள்ள போனோம்னா வெயிட் லாஸ் ரொம்ப சீக்கிரமா நடக்கும். வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்ல, ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிளாக்ஸ்க்கு, ஃபேட்டி லிவர், அடி வயிற்றுல தொப்பை இருக்குங்க, தொப்பை மட்டும் எனக்கு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு, சிலருக்கு ஆர்ம்ஸ் மட்டும் பெருசா இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனுக்கும் இதை நம்ம ரெகுலரா எடுத்துக்கலாம். வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் ஹெல்த் பாட்காஸ்ட். இட்ஸ் மீ யுவர் விஜி அனுக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட யார் பேச வந்திருக்காங்க அப்படின்னா சித்த டாக்டர் நித்யா அவங்க தான் பேச வந்திருக்காங்க. எதை பத்தி பேச போறோம்னா இட்ஸ் ஒரு கம்ப்ளீட் கைட் ஃபார் வெயிட் லாஸ். ஸோ அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளமாவே இருக்கு. ஸோ பட் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ இந்த क्वेश्चंस எல்லாமே நம்ம இந்த பாட்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ப்ளீஸ் வாட்ச் தி வீடியோ ஃபுல்லி. ஹலோ மேம். ஹலோமா, எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். சோ டு ஸ்டார்ட் வித் இந்த வெயிட் லாஸ் அப்படின்றது போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த வெயிட்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய क्वेश्चंस இருக்கு. இப்போ வெயிட் லாஸ் மட்டும் தான் பிரச்சனையா, நிறைய பேர் ஒபிசிட்டி மட்டும் தான் பிரச்சனைன்னு கேட்டா இல்ல. ஒபிசிட்டி ஒன் சைடு இருந்தாலும் சில பேர் வெயிட்டே ஏற முடியல, நான் ரொம்ப அண்டர் வெயிட்டா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. சோ ஒரு பர்சனுக்கு இதுதான் ஹெல்த்தி வெயிட் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ லேடிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹிஸ்டரியே சொல்லுவாங்க. பிஃபோர் மேரேஜ் நான் இவ்வளோ இருந்தேன், ஸோ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா வெயிட் போடுச்சு, அப்புறம் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் வெயிட் போடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு வெயிட் இறங்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணுவோம், அப்படியே இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் வரும் இல்லைங்களா, அந்த டைம்ல அப்படியே கிடுகிடுன்னு வெயிட் ஏற ஆரம்பிச்சிடும். டிப்ரெஷன் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு, இது எல்லாமே பொறுத்தும் நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம், இல்லை குறைஞ்சிக்கிட்டே வரலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா எவ்வளோ ஒபிசிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம சொல்றோமோ, வெயிட் கெயின், நான் வெயிட் போட்டுச்சுங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒரு சைடு இருந்தாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு நானும் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா அண்டர் வெயிட்ல இருக்காங்க. எனக்கு ஏஜ் ஒரு 20 அப்படின்னு சொன்னா, ஸோ நார்மலா உமனுக்கு இருக்கக்கூடிய அந்த 20 இயர்ஸ்ல பார்த்தோம்னா கண்டிப்பா 45 to 55 அந்த வெயிட் இருக்கணும். ஸோ அவங்க அதுக்கு தான் நம்ம பிஎம்ஐ எல்லாம் கால்குலேட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணி ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 2 or 3 kgs இருக்கலாம். ஸோ அதை விட அதிகமாக இருக்கும்போது தான் ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸோ அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இது கரெக்டான மெத்தட்ல நம்ம போயிட்டு இருக்கோமா இல்லையா தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். இங்க போலாமா, ஜிம் போலாமா, இந்த மெடிசன் எடுக்கலாமா, ஒரு கன்ஃபியூஷன்லயே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எது நமக்கு ரைட் சாய்ஸ் அப்படின்றது தான் இப்போ எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு வெயிட் கெயின் அப்படின்றது ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸா மட்டும் தான் பாக்குறாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இது ஒரு என்ன, நான் பார்க்க குண்டா இருக்கேன் அதனாலதான் நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் ஃபீல் பண்றாங்க. தாண்டி ஒரு ஒபிசிட்டினால ஒருத்தங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் ரீசன் எதனால நமக்கு வெயிட் கெயின் ஆயிருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். மேக்சிமம் இன்னைக்கு பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் சொல்லலாம். ஸோ டீனேஜ்ல இருக்கக்கூடிய, அதுவும் இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனே நிறைய பேர் ஒபிசிட்டியா இருப்பாங்க. ஸோ 8th standard 9th standard தான் படிக்கிறேன், ஆனால் வெயிட் 80-90 kg இருக்கிறேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ரொம்ப ஒபிசிட்டி வெயிட் கெயின் ஆகிட்டே போகுதுன்னா கண்டிப்பா ஹார்மோன் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கா, இதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ எதனால வெயிட் கெயின் ஆச்சுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடியில நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்றதும் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் சொல்லும்போது இன்னைக்கு தைராய்டு இஷ்யூஸ் ஃபர்ஸ்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய டயட் ஹேபிட்,
ஸோ கரெக்டான ஒரு டைம்க்கு சாப்பிட்றது கிடையாது. ஸோ காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றவங்க இருக்காங்க. ஸோ நேரம் கடந்து உணவு எடுத்துட்டு, அதுவும் நைட்ல ரொம்ப நேரம் கண் விழிச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் லேட் நைட்ல ஹெவியா சாப்பிட்டுட்டு காலையில தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. மார்னிங் 10 o'clock 12 o'clock இந்த டைம் வரைக்கும் தூங்கிட்டே இருக்கும்போதும் கண்டிப்பா நம்ம பாடியில பயாலஜிக்கல் கிளாக்ல சேஞ்சஸ் ஏற்படுது. ஸோ மெட்டபாலிசம் எல்லாமே பாதிக்கப்பட்டு ஃபேட் வந்து அதிகமா டெபாசிட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பாடியில் இருக்கான்றதும் செக் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுட் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் இந்த ஒபிசிட்டி ஓவர் வெயிட்னால நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சுகர், நீரிழிவு, மதுமேகம் அப்படின்லாம் சித்தால சொல்லுவோம், சித்தா கான்செப்ட் படி பார்த்தோம்னா. ஸோ அப்போ உடல் பருமன் அதிகமாகும் போது இந்த நீரிழிவு நோய் வருது ஃபர்ஸ்ட். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நிறைய பேருக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் சடனாக ஏற்படுச்சு, சடனாக ஒரு டெத் வருதுங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்துச்சு, ஜிம்ல இருக்கும்போது நம்மலாம் பார்த்துருக்கோம். ஸோ அது கரெக்டாக நம்ம வந்து போயிட்டு இருக்கோமா அப்படின்றதும் நம்ம செக் பண்ணோம். ஸோ கார்டியாக் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர்ன்ற ஒரு கம்ப்ளைண்ட். அது என்னங்க ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் குள்ள போயிட்டோம்னா, இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்றது வெயிட் லாஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அதுவும் குறைஞ்சிரும். நேச்சுரலா சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் சித்தால அது கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது, ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ். ஸோ இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. எனக்கு வந்து பேபிக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் அப்ரோச் பண்ணும்போதே சொல்ற டாக்டர் ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணிட்டோம். இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 2 டேர்ம் வந்து நான் ரொம்ப காமனா கேட்கிறேன். ஒன்னு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி, இன்னொன்று வந்து டயட். இந்த டயட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சே இது வரைக்கும் நான் ஒரு 4 to 5 டயட்ஸ் மேல நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ வை இந்த ஒரு டயட் எடுக்கிறாங்க, ஆனா டயட் எடுத்த பிறகும் அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் அப்படின்றது ஒரு எவிடென்ட்டா தெரியல. சோ இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னா என்னவா இருக்கும் மேம்? நம்மளோட ஜீன் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, மாத்தி நம்ம உணவு எடுத்தா அது டைஜஷனும் ஆகாது. சோ நமக்கு வந்து பார்த்தோம்னா ரைஸ் நல்லா சோறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது சாப்பிட்டு நம்மளுடைய ஜீன்ல அப்படிதான் மெமரியில இருக்கும். பட் ரைஸ் தான் இன்னைக்கு வந்து அவாய்ட் பண்ணணும். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் டயட்ல ரைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இது என்ன கான்செப்ட்னா, ரைஸ் நம்ம எடுக்கணும். அதுவும் எந்த ரைஸ் அவாய்ட் பண்ணாலும் ஒயிட்டா இருக்கு பாருங்க, பாலிஷ் பண்ணி நம்ம வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த ரைஸ் தான் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ கருப்பு கவுனி அரிசி சொல்லுவோம், மாப்பிள்ளை சம்பா அரிசி சொல்றோம். ஸோ இந்த மாதிரி அரிசி வகைகளை நம்ம எடுக்கும்போது கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ என்னன்னா அதுல மேல இருக்கக்கூடிய கோட்டிங் ஃபைபர் கண்டென்ட். ஸோ அது ஈஸியா நமக்கு கொலஸ்ட்ரால வெளில கொண்டு வந்து, எவ்வளவு ஃபைபர் நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது வெயிட் லாஸ்க்கு இந்த ஃபேட் கரைஞ்சி வெளில வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். மில்லட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா ஒபீஸா இருப்பாங்க, ஆனா பார்த்தோம்னா பாடியில ஒரு ஸ்டாமினாவே இருக்காது. டக்குன்னு விழுந்துருவாங்க, இல்ல ஃப்ராக்சர் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரம் நடந்தாலே அப்படியே ரொம்ப பால்பிட்டேஷன் வந்து மூச்சு வாங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஒபீஸா இருந்தாலும் ஹெல்த்தியா இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு ரீசன் நம்ம டயட்டும் ஒரு மெயின் ரீசன் சொல்லலாம். ஸோ நமக்கான ஒரு டயட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைபர் கண்டென்ட் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கிறது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை பொறுத்து அந்த டயட் எவ்வளோ கேலரிஸ் எடுக்கிறோன்றதும் இம்பார்ட்டன்ட். ரொம்ப கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய டயட் அவாய்ட் பண்ணிட்டு ஃபைபர், புரோட்டீன், கால்சியம், விட்டமின்ஸ், ஸோ இது எல்லாமே பேலன்ஸ்டா எடுக்கும்போது தான் கண்டிப்பா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஆர் கீட்டோ டயட் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? சிலர்லாம் இந்த கீட்டோ டயட் ஃபாலோ பண்றாங்க, வெயிட் லாஸ் கடகடன்னு ஆகுது. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளுடைய நார்மல் டயட் எடுக்கும்போது எந்த வேகத்துல வெயிட் லாஸ் வச்சோ அதே மாதிரி வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சு. அப்போ ஒருத்தங்க டயட் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேட்டுக்க வேண்டிய முதல் கேள்வினா எதை மேம் கேட்கணும்? ஸோ டயட் சூஸ் பண்றீங்கன்னா பாஸ்ட் ஹிஸ்டரி, மெடிக்கல் ஹிஸ்டரி என்னென்ன இருக்கு, அவங்களுக்கு சுகர் இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா, இல்ல மேரிடா, எத்தனை கிட்ஸ் இருக்காங்க, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்ம டயட்டே ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, டயட் சார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாரும் வந்து போய் விழுந்துடுறாங்க. அது எப்படின்னா, காலையில நீங்க வந்து ஒரு 6 o'clock இதுதான் சாப்பிடணும். ஸோ இந்த ஜூஸ் ஒரு கப் குடிங்க, 8 o'clock ஒரு பவுல்ல இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, 12 o'clock இது சாப்பிடுங்க. ஸோ ரெகுலரா அது போடும்போது ஒரு 3 to 4 days நம்மளால ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம மைண்ட என்ன ஆகும்னா, இதுதானே ஃபுட்டு
ஸோ அந்த ஃபுட்டும் நம்மளால ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபுட்டு நம்ம எடுக்கிறோம்னா அதை நம்ம விரும்பி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் இல்லைங்களா? அந்த மாதிரி சாப்பிடும்போது தான் எக்ஸசைஸ் நம்ம சலிவேஷன், ஸோ வாயிலிருந்தே நமக்கு வந்து டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சலிவேஷன் செக்ரேட் ஆகும், நல்லா மென்று சாப்பிடும்போது டைஜஷன் நல்லா இருக்கும். ஸோ அதனோட நமக்கு நியூட்ரிஷன் எல்லாமே பாடியில கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ எடுக்கக்கூடிய டயட் டெய்லி நம்ம என்ன பண்ணா, இப்போ இந்த டைம்ல இவ்வளோ குவான்டிட்டி இந்த ஃபுட் நமக்கு இப்போ வேணுமா? ஸோ 5 இட்லி நம்ம சாப்பிட்றோம்னா இந்த 5 இட்லியும் இப்போ போய் உட்காந்தானே ஒர்க் பண்ண போறோம், ஓகே அது 2 நம்ம குறைச்சிப்போம், இடையில பசி எடுத்தா வேற ஏதாவது சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். ஸோ இப்போ எக்ஸசைஸ் எடுக்கிற ஃபுட்டை வந்து ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணிட்டு, இல்லைங்க 2 எடுத்தா எனக்கு திரும்ப ஒரு 2 இட்லி சாப்பிட்றேன், ஒரு 2 hour 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப பசிக்குது, அந்த டைம்ல நம்ம ஃப்ரூட்ஸ் ஏதாவது இல்ல ஜூஸ் ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஃபுட்டு எடுக்கும்போது தான் கண்டிப்பா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ காலையில நல்லா ஃபுல்லா டம்ப் பண்ணிட்டு திரும்பவும் பிரேக் டைம்ல ஏதாவது சாப்பிடுவோம். இந்த மாதிரி பசியே இல்லாம அதிகமா கேலரிஸ் இருக்கிற ஃபுட் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகாது. 2 பேருக்கு நீங்க ஒரே டயட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு அதுல எவிடென்ட்டா வெயிட் லாஸ் ஆகுது, அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னொருத்தங்களுக்கு அதனால வெயிட் லாஸ் ஆன மாதிரி இல்ல, அகைன் அவங்க வெயிட் போடுற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இதுக்கு காரணம்னா என்ன மேம்? இது வந்து சித்தா கான்செப்ட்ல பித்தம்ன்ற பேசிஸ்ல நம்ம கொண்டு வந்துருவோம். ஓகே. ஸோ பித்தத்தோடும் உடலில் அதிகமாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுனா உடல் இழைச்சிக்கிட்டே வருவாங்க. ஒரு சிலருக்கு இது வாதத்தோடு சேர்ந்து இருக்கும்போதும் வெயிட் கெயின் ஆயிட்டே வரும். ஸோ அது வந்து வாதத்தோட சேர்ந்த உடலா இல்ல பித்தத்தோட சேர்ந்த உடலான்றது செக் பண்ணிட்டு நம்ம டயட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். வாட் ஆர் தி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடி டைப்ஸ் நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? ஸோ பாடி டைப்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு பாடியிலுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த திரிதோடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 96 தத்துவங்களை அடிப்படையாக வச்சுதான் நம்ம உடல் இருக்கு. அதுல முக்கியமாக 3 தோடங்கள் சொல்றதா இந்த வாதம் பித்தம் கபம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சுகரே எடுத்துக்கலாமே. சுகர்லயே நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த 3 தோடங்களும் சேர்ந்துதான் நமக்கு வருது. ஸோ 3 தோடங்களை அடிப்படையாக வச்சுதான் சுகர் இருக்கு. வாதத்துல எத்தனை டைப். ஸோ பித்தம் உடலுக்கு இந்த மாதிரியான சுகர்ல நமக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியும், கபம் ரிலேட்டடா வரக்கூடியதுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேக்சிமம் ஒபீஸா இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்து ஹீட் அதிகமா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த கபம்னு சொல்லுவோம். ஸோ எப்பவுமே நல்லா ஒபீஸா இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா சில்லுன்னே இருக்கும் உடம்பு. சில பேருக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயட் எடுக்கும். இப்போ தண்ணீர் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய குடிக்கிறது, கான்ஸ்டிபேஷன் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடணும். ஸோ பித்தம் இருந்தா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். வாதம் பித்தம் கபம் இந்த 3 டைப் ஆஃப் பாடியை நம்மளாலே ரெகக்னைஸ் பண்ண முடியுமா? இப்போ சித்தா டாக்டர்ஸ்னா பல்ஸ் பார்த்து சொல்லுவாங்க, நாடி பரிசோதனை செய்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாடி பரீட்சா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதுல நல்லா நமக்கு அக்யூரேட்டா தெரியும். ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்கு. எல்லாருமே டாக்டர் கிட்ட வந்த உடனே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிடவே மாட்டாங்க. ஸோ பல்ஸ் பார்த்து நம்ம கேட்கும்போது ஆமா டாக்டர் நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ பேசிக்கா இந்த வாதம் சொல்லும்போது காற்று வாயு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸோ வாயுனாலே ஒரு வறட்சித்தன்மை அப்படின்ற ட்ரை ஸ்கின் இருக்கும். மெயினா பார்த்தோம்னா அது ஜாயிண்ட் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்கின் வந்து வாதம் அதிகமாக ஸ்கின் டோன் வந்து நமக்கு பிளாக்கா சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். எப்பவுமே ஒரு ட்ரைனஸ் இருக்குங்க, மூட்டு வலி, உட்காந்தா எந்திரிக்க முடியல, இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? எல்லாமே வாதத்தை அடிப்படையாக வச்சு வரக்கூடியதுதான். சேம் டைம் பித்தம்னு சொன்னாலே ஹீட். ஸோ நம்ம வழக்கிலேயே அதிகமா சொல்லுவோம் பாத்தீங்களா, உடல் சூடு அதிகமாயிடுச்சு, இளநரை வந்து பித்த நரை இருக்கு, பித்த வெடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தம் அதிகமாயிடுச்சு, அது அப்ப லெமன் தேய்ச்சி குளிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ லெமன் சொல்றது அந்த பித்த சமனி, பித்தத்தை வந்து சமப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை அது. ஸோ அது வழக்கத்திலேயே நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பித்தம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லும்போது ஹீட். ஸோ உடல்ல வந்து நமக்கு அதிகமான உஷ்ணம் இருக்கு அப்படின்றதுனாலயும் இல்ல நம்ம ஹீட்னால டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு அதிகமா ஹேர் ஃபால் இருக்கிறது, ஸ்கின் ட்ரைனஸ், இதுலயும் ஸ்கின் ட்ரைனஸ் இருக்கும். பிளஸ் அடிக்கடி ஒரு ஃபீவரிஷ் இருக்கிற மாதிரி, வாய் கசப்பு வர்றது. ஸோ லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த பித்த தோஷம் பாதிக்கப்படுறதுனால வரக்கூடியதுதான். ஸோ அப்படியே இது கபம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ பாடி எப்பவுமே கோல்டு காஃப் வர்றது, சைனஸ் இருக்குங்க, வீசிங் ஆஸ்துமாலாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, இது வந்து குளிர்ச்சி தன்மையை நமக்கு வந்து சொல்லக்கூடியது இந்த கபம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 3 தோடங்களும் உடல்ல அதிகமா இருக்கா குறைவா இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் இது என்கிட்ட வரும்போது மேம் எனக்கு கபம் அதிகமா இருக்குன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கு பித்தம் அதிகமா இருக்கு மேம், நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, சில புக்ஸ்ல நான் பார்த்திருக்கேன், அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு பித்தம் அதிகமா தான் இருக்குன்னு எனக்கே தெரியுது. ஸோ நிறைய பேர் இதெல்லாம் நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ. ஸோ பாடி டைப் தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நம்ம டயட் சூஸ் பண்ணோம்னா அந்த டைம்ல வந்து நம்மளோட டயட்
ப்ராப்பரா ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? நிறைய சான்சஸ் இருக்கு. அதுதான் கரெக்டான வே. இப்போ டயட்க்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம பாடியில இருந்தாலும் நம்ம பாடி டைப் தெரிஞ்சு நம்ம அந்த மூலிகை எடுக்கிறோம்னா ஈஸியா நமக்கு ரிசல்ட் இருக்கும். According to Siddha, what is metabolism? 7 உடற்தாதுக்கள்னு சித்தால சொல்லுவாங்க. 7 உடற்தாதுக்களையும் போயிட்டு நம்மளுடைய ஃபுட் கரெக்டா சேருதான்றதுதான் நம்மளுடைய மெட்டபாலிசம்னு இப்போ மாடர்ன் டேர்ம்ல சொல்லிட்டு இருக்கோம். சிலருக்கு என்னன்னா ஃபுட்டு நல்லாவே சாப்பிடுவாங்க, எங்க போகுதுன்னே தெரியல, நான் அண்டர் வெயிட்லயே இருக்கேன். ஸோ அப்போ நம்ம உடல்ல அந்த டைஜஷன் ப்ராப்பரா இல்லை. ஸோ அந்த டைஜஷனுக்கு மெயினா இந்த பித்தம் தான். பித்தம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர்லாம் அந்த கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குங்க, நான் கால் பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டேன் அதனாலன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவங்களுக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பித்தம் சரியாக நமக்கு வந்து டைஜஷன் அப்போ போய் சேராது, அந்த பைல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அது. ஸோ அதனால நமக்கு வந்து டைஜஷன் நார்மலா இல்லாததுனால என்ன ஆகும்னா அண்டர் வெயிட்லேயே இருப்பாங்க. சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே அப்படியே மோஷன்ல வெளில வந்துடும். அப்போ மெட்டபாலிசம் ப்ராப்பரா இல்லை அப்படின்னு சொல்றது இதுதான். ஸோ சாப்பிட்ற ஃபுட்டு நல்லா டைஜஷன் ஆகணும். ஈவன் நம்ம பிரெயின்ல இருந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ்க்கும் நம்மளுடைய ஃபுட் அதனுடைய சத்துக்கள் போய் சேர்றது தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெயிட் அதிகமா இருக்கட்டும், இல்ல வெயிட் சடனா குறையிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால வந்து உண்டாகுது. ஸோ அப்ப ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும்? ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே இது ஒரு ரீசன்னே சொல்லிடலாம். இன்னைக்கு என் குட்டீஸ் கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க, அப்பா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் நம்ம பாடியில என்ன பண்ணுதுன்னா ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டா ஆக ஆரம்பிச்சிடும். நைட்ல சரியா தூங்கவே மாட்டாங்க, ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிட்டு கிரானிக்கா ஒரு சிலருக்கு வந்து டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுவே ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா அப்படியே வெயிட் லாஸ் ஆகிட்டே வருவாங்க. இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுடைய வெயிட்டை வந்து தீர்மானிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு அதிகமான வெயிட் கெயின் ஆகவும் செய்து, அதே சமயம் அதிகமான வெயிட் லாஸ்க்கும் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா சரியா பசி இருக்காது. ஸோ சொன்ன மாதிரி நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து இதுல நார்மலா இல்லாததுனால ஓவர் ஈட்டிங், ஒரு சிலர் வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காலையில நிறைய சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே டிப்ரெஷன்லயே இருக்கிற மாதிரி இருக்கும், தூங்க போயிடுவாங்க, டே டைம்ல வந்து தூங்க போயிடுவாங்க. ஸோ அப்போ அப்படியே வெயிட் கெயின் ஆகும். திரும்ப நைட் எழுந்திரிச்சு ரொம்ப பசிக்குது, ஏதாவது ஒன்று சாப்பிடலான்ட்டு ஓவரா ஈட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறதுனால, பயாலஜிக்கல் கிளாக் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுனால கண்டிப்பா வெயிட் கெயின் ஆயிடும். அப்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வந்து திரும்பி பார்க்கும்போது நம்ம வெயிட் என்னடா இப்படி இருந்தோமே, இவ்வளோ வெயிட் கெயின் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 40 kg 50 kg நான் அதிகமா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஈட்டிங் வந்து ப்ராப்பரா இருக்காது. ஒருத்தவங்க வந்து 6 to 7 hours ஆஃப் ஸ்லீப் எடுத்துக்கிறாங்க, ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்றாங்க, அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் அவங்க இன்வால்வ்டா இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களால பார்க்கவே முடியல, அந்த ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றாங்கன்னா எந்த இடத்துல அவங்க மிஸ்டேக் பண்றாங்க? ஸோ நம்ம பாடியில அந்த டாக்ஸின் லெவல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஸோ நார்மலா இருக்கா, எல்லா ஆர்கனும் நமக்கு நார்மலா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு வாட்டி என்ன பண்ணலாம்னா கிளென்சிங், பாடியை வந்து கிளென்ஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்குதான் சித்தால வந்து கிளென்சிங்னே ஒரு தனியா ஒரு டாபிக் சொல்லியிருப்பாங்க. ஸோ வாதம் அதிகமா இருக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் பாடியை கிளென்ஸ் பண்ணிட்டு மெடிசன்ஸ் கொடுக்கறது. ஸோ இதுக்குதான் வந்து நம்ம கட்டை கிளியர் பண்ற மெத்தட் இருக்கும், பிரேஷன முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எடுக்கும்போது கட் கிளியர் பண்ணிட்டு நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது நல்லாவே நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன ஃபுட் எடுக்கிறேன், இவ்வளோ எக்ஸசைஸ் பண்றோம், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, வெயிட் லாஸ் ஆகலைன்னா ஒரு வாட்டி நம்ம பாடியை கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து எப்படின்னா நம்ம கட் கிளியர் பண்றது, இல்லை நம்ம டெய்லி ரெகுலரா காலையில எம்டி ஸ்டொமக்ல இந்த மெடிசனோ இல்லை இந்த ஃப்ரூட் ஜூஸோ ஏதாவது ஒன்று எடுக்கும்போது நல்லாவே நமக்கு பாடி கிளென்ஸ். அதுக்குன்னே வந்து சில டேஸ் இருக்கும், 21 days எடுக்கணும், 48 days நம்ம ரெகுலரா எடுக்கும்போது நல்லா கிளென்ஸ் ஆகும். அதே மாதிரி சித்தால என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனுமே எப்படி நம்ம கிளென்ஸ் பண்றது, லிவருக்குனா இந்த ஹெர்ப் இத்தனை நாள் எடுங்க, அதே மாதிரி நம்மளுடைய லங்ஸை கிளென்ஸ் பண்றதுக்கு, குடல் நம்மளுடைய கட்டை வந்து கிளியர் பண்றதுக்கு, ஒவ்வொரு ஆர்கனுக்குமே ஸ்பெஷலான நம்ம வந்து டீடாக்ஸ் பண்றதுக்கான மெத்தட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு வெயிட் லாஸ் ஜர்னிக்குள்ள ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு டீடாக்ஸா தான் இருக்கணும். கண்டிப்பா. ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல நம்ம ஸ்டார்ட் பண்றதே அந்த ஹெர்பை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணா ஈஸியா நமக்கு டீடாக்ஸ் ஆயிடும் பாடியில. அந்த பிளட்டை வந்து பியூரிஃபை பண்றது, ஸோ கட் கிளியர் பண்றதுக்கு அதுக்கும் தனித்தனியா இருக்கு இல்லையா. ஸோ யாருக்கு எதை நம்ம கொடுக்கணும்ன்றதும் நம்ம டிசைட் பண்ணி கரெக்டா எடுக்கும்போது அந்த பாடி டைப்க்கு ஏத்த மாதிரி தான் டீடாக்ஸ்மே வரும்.
ஓகே, அப்போ வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டீடாக்ஸ். ஸோ இந்த வெயிட் கெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் எதர் ஒரு ஃபுல் பாடியா அவங்களுக்கு வெயிட் போட்ட மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து பர்டிகுலர் இடத்துல மட்டும் வெயிட் பண்ணும், இப்போ கையிலையோ இல்ல தொப்பை போடுறதா இருக்கட்டும். அண்ட் இந்த மாதிரி பர்டிகுலர் இடத்துல மட்டும் உங்களுக்கு வெயிட் போடுதுல, அதுக்கும் இதுக்கு என்ன மேம் வித்தியாசம்? இது எதனால நடக்குது ஆக்சுவலி? ரொம்ப நேரம் உட்காந்துட்டே ஒர்க் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பார்த்தோம்னா பர்டிகுலரா இந்த பார்ட்ல வெயிட் போடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொப்பை வருது அப்படின்னு சொன்னா உட்காந்துட்டே இருக்கிறது ஒரு ரீசனா இருக்கலாம். தைஸ்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா அதிகமா வெயிட், அதுவும் லேடிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம போஸ்டர் அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எதை வச்சு நம்ம அந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றோம்னா, ஜிம்முக்கு தான் எல்லாரும் போகணுமா அப்படி கிடையாது. ஸோ நம்ம வீட்லயே சிம்பிளா எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். யோகா பெஸ்ட், அதுவும் லேடிஸ்க்கு லாங் நம்ம வந்து அந்த வெயிட் மெயின்டைன் பண்றதுக்கு யோகா பெஸ்டா இருக்கும். ஆஸ் அ சித்தா டாக்டர், இந்த ட்ரிங்க் குடிச்சா வெயிட் லாஸ் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? இப்ப நான் சொல்ற ட்ரிங்க் வந்து இந்த வாதம், பித்தம், கபம் 3 தேகிகளுக்குமே இது பொருந்தும்னு சொல்லலாம். சோ எந்த பாடி டைப்பா இருந்தாலும் இது எடுத்துக்கலாம் ஜென்ரலா. ஏன்னா நமக்கு இந்த டவுட் வரும் இல்லையா, அப்போ எனக்கு வந்து பாடி ஹீட்டா இருக்கு, இதை நான் எடுத்துக்கலாமா, இல்ல எனக்கு கோல்டு பாடிங்க இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் சித்தர்கள் சொல்லியிருக்க ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு தன்மை இருக்கு இல்லையா. சோ அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி இந்த ட்ரிங்க் காலையில நம்ம எந்திரிச்சோடனே நம்ம அந்த டீ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இதை கொஞ்ச நாள் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னாவே, எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும். சோ எல்லாரும் நிறைய பேரோட தாட் என்னன்னா, மேம் ஒரு மெடிசன் கொடுங்க, அது டேப்லெட் மாதிரி இருக்கணும், போட்டோடனே அப்படியே எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமா, ஆனா எனக்கு ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் டைம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி எந்த மெடிசனுமே கிடையாது மேலே. நம்ம இதை குடிச்சா டக்குன்னு வெயிட் லாஸ் ஆயிடுங்க அப்படின்னா அப்படி கிடையாது. நம்மளோட 50% தான். 50% நம்ம மெடிசன்ஸ் எடுக்கணும்னா 50% ஆக்டிவிட்டிஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸசைஸ் நம்ம பண்ணா மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த எலுமிச்சை அப்படின்னு சொல்றது ஒரு பித்த சமனின்ட்டு. அது மட்டும் இல்லாம அது வந்து பாடியில இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், ஸோ எக்ஸஸா இருக்கக்கூடிய அதுவும் பேட் கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றுறதுக்கு லெமன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜூஸ்ல இந்த ட்ரிங்க்ல வந்து லாஸ்டா நம்ம கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தா இந்த லவங்கப்பட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, லகு அங்கப்பட்டை நம்மளுடைய தேகத்தை லகுவாக மாற்றக்கூடியது. ஸோ பேட் கொலஸ்ட்ராலை வந்து உடல்ல இருந்து ஃபர்ஸ்ட் நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். லவங்கப்பட்டை தேவைப்படுது. அடுத்ததாக வால் மிளகுன்னு சொல்லுவோம். ஸோ மிளகு மாதிரியே இருக்கும், லைட்டா அது ஒரு காம்பு அதுல சேர்ந்திருக்க மாதிரி வால் மிளகு அதோட பெயர். வால் மிளகு நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக ஏலக்காய். ஸோ ஏலக்காய் நம்ம சொல்றது என்னன்னா, இது ஒரு பித்த சமனி, ஃபைபர் கண்டென்ட் அதிகம். ஹார்ட்ல நமக்கு நிறைய பேருக்கு பிளாக்ஸ் இருக்கும், ஹார்ட் பிளாக். ஸோ அதை நமக்கு சரி செய்யணும்னாலும் ஏலக்காய் ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி டைஜஷன், ஸோ பெஸ்ட் அப்பிடைசர்ன்னு சொல்லலாம். ஸோ ஏலக்காய் நமக்கு முக்கியம். அடுத்தது நம்ம வசம்பு, ரிச் ஃபைபர் கண்டென்ட். நம்ம பிரெயின்ல இருந்து ஒவ்வொரு செல்களுமே, பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குமே நர்வ்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வசம்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மூலிகை இது எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட். 50 கிராம்ஸ் எடுக்கிறோம்னா எல்லாமே 50 ட்ரை பவுடர் ஃபார்ம்ல, ட்ரை பவுடர் ஃபார்ம்ல எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம ட்ரிங்க் ரெடின்னு சொல்லலாம். ஸோ 2 கிளாஸ் வாட்டர்ல 1 ஸ்பூன் போட்டு நல்லா பாயில் பண்ண போறோம். 1 கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு லாஸ்டா இதுல வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இதை அப்படியே குடிச்சிடலாம். சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். சுகர் ஆட் பண்ண வேணாம்னா கீழே உடனே வந்து தேன் ஆட் பண்ணலாமா அப்படின்னு கமெண்ட்ஸ் வருது. ஸோ தேன் ஆட் பண்ணலாமா பண்ணக்கூடாது? தேன் கூட வேண்டாங்க. இது நம்ம நல்லா பாயில் பண்றோம், ஃபில்டர் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் மட்டும் ஒரு 4-5 டிராப்ஸ் ஆட் பண்ணிட்டு அப்படியே குடிச்சிடலாம். ஸோ இது ரெகுலரா நம்ம குடிச்சிட்டு காலையில இது எடுத்தோடனே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். வாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குள்ள போனோம்னா வெயிட் லாஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் ஆகும். இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்ல, ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிளாக்ஸ்க்கு, ஃபேட்டி லிவர், அடி வயிற்றுல தொப்பை இருக்குங்க, தொப்பை மட்டும் எனக்கு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு, சிலருக்கு ஆர்ம்ஸ் மட்டும் பெருசா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனுக்கும் இதை நம்ம ரெகுலரா எடுத்துக்கலாம்.